காம குரோதாதிகளை வெல்வது எப்படி? காம குரோதாதிகளை வெல்வது எப்படி? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். இந்த காம குரோதாதிகள்னு சொல்லக்கூடிய 5 வகையான தீட்டுக்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது காமம், கோபம், சுயநலம், கர்வம், பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காம, குரோத, மத, மாச்சரியம், லோபம். இவை 5ம் காமம் மற்றும் குரோதம் முதலியான ஆதிகள் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அப்படின்ற அர்த்தம். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த 5 விதமான நெகட்டிவான எமோஷன்ஸ், நெகட்டிவான இந்த உணர்விலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கறதுதான் அதனுடைய கேள்வி. பகவான் என்ன பதில் அளிச்சிருக்காருங்கிறத நாம பார்ப்போம். காம குரோதாதிகள் யாருக்கு என காணின், எனக்கென்று சொல்வதற்கு அகந்தை ஒன்றும் இல்லாது போம், அதுவே அவற்றை வெல்லும் நல்ல வழி. பகவானுடைய பதில்கள் எப்பொழுதும் பார்த்தோம் என்றால் நேரடியாக முதலிலே உயர்ந்த சத்தியமான பதிலை அவர் அளித்த பின்புதான், இப்ப உதாரணத்துக்கு இந்த உலகம் இருக்கிறதா, உண்மை எது என்று கேட்டால் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் உண்மை, மற்ற எதுவும் உண்மை அல்ல அப்படிங்கிற அப்சல்யூட் ஆன்சரை சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கேள்வி கேட்ட ஜீவனால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல, அவனால அது அந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய உயர்ந்த ட்ரூத்தை அவனால கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா, அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்றால் போல் மீண்டும் அதை இன்னும் விளக்கி அல்லது அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஏற்றால் பதிலை சொல்லுவார். இப்ப என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது? காம குரோதாதிகளை வெல்வது எப்படி? காமத்தை வெல்வது எப்படி? மதம், ஆச்சரியம், போட்டி, பொறாமைகளை வெல்வது எப்படின்னா, அதுக்கு நேரடியா இதை எதை பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு பதில் ஜென்ரலா நமக்கு அப்படிதான் தெரியும். ஆனா இவர் என்ன பதில் சொல்றாரு? காம குரோதாதிகள் யாருக்கு என காணின், யாருக்கு அந்த காம குரோதாதிகள் இருக்குதுன்னு பார்த்தேன்னா, எனக்கென்று, எனக்கு தான் இந்த காம குரோதாதிகள் அப்படின்னு சொல்ற அந்த அகந்தை, ஈகோவே இல்லாது போகிவிடும், அதுவே அவற்றை வெல்லும் நல்ல வழி. இப்ப என்ன சொல்லிடுறாரு? காம குரோதாதிக்கான ரூட் எங்க இருந்து வருதுன்னா, இட் இஸ் ஃப்ரம் ஈகோ, அதாவது அகங்காரம், அகந்தை. அந்த அகந்தை எங்கிருந்து வருகிறது என்று ஆழ்ந்து பார்த்தாய் என்றால், அந்த அகந்தையே இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுது சத்தியம் விளங்கும். அப்ப அகந்தையே இல்லாத போது அதிலிருந்து வரக்கூடிய காம குரோதாதிகளை வெல்ல வேண்டுவதற்கு தனியாக என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் உயர்ந்த பதில். ஆனா எடுத்த உடனே காம குரோதாதிகள் யாருக்கு காணின்னா, இப்ப நீங்க இங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்போ அது யாருக்குன்னு பாருன்னா, நான் தானங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், எனக்கு தானங்க அந்த பிரச்சனை, நீங்க திருப்பி யாருக்கு பாருன்னு அப்படின்னு சொன்னா, எனக்கு தான் பிரச்சனை, நான் தான் அது, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா, திருப்பி நீ யாருன்னு பாரு, உனக்குள்ள அந்த இது எங்க இருந்து வருதுன்னு பாருன்னா, டெஃபினட்டா அந்த நபருக்கு ஓரளவுக்கு ஆன்மீக ஞானத்துல உள்ள இருந்திருந்தாருன்னா அவர் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை என்றால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. உடனே அதுக்கு அடுத்து பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். மேலும் உயர்ந்த அப்சல்யூட் ஆன்சரை சொல்லிட்டு, காம குரோதாதிகள் ஏன் எழுகின்றன, எதற்கான இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் நமக்குள் எழுகின்றன, காணப்படும் விஷயங்களில் விருப்பு வெறுப்புகளால் அவை எழுகின்றன. ஏன் நமக்கு காமக்ரோதாதிகள் வருதுன்னா, நம்மால் பார்க்கப்படுகின்ற வஸ்துக்களிலே, விஷயங்களிலே விருப்பு வெறுப்பு, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு உகந்தது, இது எனக்கு உகராதது அப்படின்றது போல, எனக்கு வேண்டியது வேண்டாதது, பிடித்தது பிடிக்காதது, அது போல விருப்பு வெறுப்பினால் நமக்கு இந்த காம குரோதாதிகள் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருக்கின்றன. அப்ப விஷயங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன? இப்ப நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய பல பொருட்கள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், விஷயங்கள் அப்படின்னா இங்க என்ன சொல்லணும்னா வஸ்துக்களை சொல்லப்படுது. பஞ்சபூதங்களால் ஆன வஸ்துக்கள், அது உங்களுக்கு மனிதர்களாக வச்சுக்கோங்க அல்லது பொருட்களாக வச்சுக்கோங்க, வீடு, கார், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வாறு தோன்றுகின்றன அப்படின்னு கேட்கப்படுது. அதற்கு பகவான் சொல்றாரு, நிருபாதிகமாம் சொரூபத்தை உணரா அறியாமையில் நின்று திக்கும்
அகந்தைக்கே அவை தோன்றுகின்றன. அதாவது இதனுடைய ஷார்ட் ஆன்சர் என்னன்னா, சொரூபம் என்பது கான்சியஸ்னஸ், ஆத்மா. அதுதான் நம்மளுடைய இயல்பான நிலை. அந்த இயல்பான யதார்த்த கான்சியஸை நாம் என்று நமக்கு தெரியாததினால் நாம் அகந்தை என்று சொல்லக்கூடிய பொய்யான ஒரு ஈகோவை நாம் என்று நம்மை அறிகின்றோம். அதுதான் நாம் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். புரியுதுங்களா? எப்பொழுது நான் என்ற உணர்வு அகந்தையின் அடிப்படையில் இயங்குகின்றதோ அப்பொழுதே நமக்கு முன்னால் அனைத்து விஷயங்களும் தோன்றுகின்றன. இந்த பிரபஞ்சம் தோன்றுகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேறுபாடுகளை உடைய எல்லா வஸ்துக்களும் நம் முன்னாடி தோன்றுகின்றன. அப்ப வஸ்துக்கள் தோன்றும் பொழுதே அதன் மீது நமக்கு ஒரு பிடிப்பு, பிடிப்பற்ற தன்மை, விருப்பு, வெறுப்பு, இவை அனைத்தும் சேர்ந்தே தோன்றுகின்றன அப்படின்னு சொல்றார். அகந்தையின் மூலத்தை நாடி அகந்தை அறப்பெற்றால் அதனுடன் காம குரோதாதிகள் நினைப்பாலேயே நிகழும் இடர்கள் யாவும் ஒருங்கே ஒளியும். அதாவது இந்த ஈகோவுடைய ரூட் காஸ் எங்க இருக்கு? இது எங்க இருந்து வருது? அது எதுல இருந்து உற்பத்தி ஆகுது? அப்படிங்கிற அந்த ஈகோவுடைய சோர்ஸை நோக்கி நாம் பயணம் செய்தோம் என்றால் அது எங்கே, அதுனா என்ன, அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க உள்நோக்கி அகப்பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு நேரத்திலே நமக்கு புரிதல் ஏற்படுகிறது, ஞானம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுதே அதனோடு இந்த காம குரோதாதிகளும் சேர்ந்து அழிந்து விடுகின்றது அப்படின்னு தான் அவர் சொல்றார். இன்னொன்னு சொல்றார், நினைப்பாலேயே நிகழும் இடர்கள் யாவும் ஒருங்கே ஒளியும். இட்ஸ் ஆல் நத்திங் பட் ஒன்லி தாட்ஸ். அந்த தாட்ஸ் எல்லாமே நமக்குள்ள டெஸ்ட்ராய்ட் ஆயிடும் அப்படிங்கிறார். அயலு ஏதுமற்ற ஆத்மாகாரமாய் ஆத்ம ஆனந்தமாக இருக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்துதான் முக்கியமான ஒரு இது வருது. அவாவே துன்பத்தின் வேறென காண்கிறோம். அவா என்றால் ஆசை. நமக்கு துன்பத்திற்கான காரணம் என்ன என்று நீங்கள் அனைவரும் கேள்விகளை எழுப்பினால் அதற்கு மூல காரணம் ஆசை. புத்தர் கூட சொல்லியிருப்பாரு, எல்லா மகான்களும் சொல்றதுதான், ஆசையே அழிவுக்கு மூல காரணம், துன்பத்திற்கு மூல காரணம். அப்ப இந்த ஆசை தான் நம்ம துன்பத்திற்கான ரூட், வேர். அப்ப அந்த ஆசை எழுவது ஏன் அந்த ஆசை நமக்குள்ள எழுகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். விஷய சேர்க்கையால் இன்பம் உண்டாகிறது என்னும் பிராந்தியால் விஷய ஆசை உண்டாகிறது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு ஏன் ஆசை உருவாகிறது அப்படின்னு உங்களுக்குள்ள கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை நான் அடைவதால், அதாவது ஒரு பொருளையோ ஒரு நபரையோ, எனக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை, அது பொருளாக இருக்கலாம், ஒரு சம்பவங்களாக இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், பெயராக இருக்கலாம், புகழ், எதுவாக இருக்கட்டும், உங்கள் மனதிலே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் பொழுது அது நடந்தால் எனக்கு இன்பம் கிடைக்கும் என்று நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு ஐடியா இருக்கிறது. அதாவது எனக்கு +2ல 1999 மார்க் எடுத்தா எனக்கு சுகமாக இருக்கும். மாதம் ஒரு 5 கோடி ரூபாய் எனக்கு வருமானம் வந்தால் சுகமாக இருக்கும். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களையும் சுற்றி பார்த்தால் எனக்கு சுகமாக இருக்கும். 150 வயது வரைக்கும் என் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எனக்கு சுகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆசைகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த ஆசை நிறைவேறினால் எனக்கு சுகம் என்று நாம் நினைக்கிறோம். இதை நான் அடைந்தால் அடைவதினால் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் என்று நமக்குள்ள ஒரு விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஐடியா. அததான் இங்க சொல்றாரு, பிராந்தியால் விஷயவாசை உண்டாகிறது. பிராந்தினா தவறான ஒரு பார்வை, கோணம், ராங் மால் ஃபங்க்ஷன் வச்சுக்கோமே. ஒரு விஷயத்தை அடைவதனால் உங்களுக்கு இன்பம் உண்டாகுவதில்லை. இல்லைங்களே, நான் இப்ப கூட ஒரு கார் வாங்கினா எனக்கு சுகமா இருக்கேங்க, அல்லது ஒரு வீடு ஒண்ணு வாங்கினா சுகமாக இருக்குதேங்க, எனக்கு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடந்தா எனக்கு சுகமா இருக்கு, இன்பமாக இருக்கிறதே என்று நீங்கள் கேட்டீங்கன்னால் அதுக்கு பதில் சொல்றாரு. இன்ப நாட்டத்தின் காரணம் என்ன? நமக்கு ஏன் இன்பத்தின் மீது விருப்பு ஏற்படுகிறது? ஏன் நாம இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன் சுகமாக இருக்கணும்னு நாம நினைக்கிறோம்?
நமது இயலே இன்பமாதலின் இன்பம் நாட்டம் யாவருக்கும் இயல்பாகவே இருக்கிறது. பை நேச்சர் சச்சிதானந்தம்னு நம்ம சொல்லுவோம். சத்து சித்து ஆனந்தம். அதாவது ஆனந்தம் என்பது நம்மளுடைய கான்சியஸ்னஸோடைய சுபாவம். பை நேச்சரே நம்ம சுகமான இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலைதான் நம்மளுடைய நிலை. ஆனால் நம்ம கான்சியஸ்னஸ் தெரியாததுனால அகங்காரத்தின் பிடியில் ஈகோவாக நாம் இருக்கும் பொழுது இயல்பான நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்ப நிலை சுக நிலை நமக்கு கிடைக்கவில்லை. இல்லை. அப்ப அந்த சுகத்தை தேடுகிறோம். அந்த சுகத்தை தேடும் பொழுது அது எங்கே கிடைக்கிறது என்று நமக்கு ஒரு தவறான அறிவு வருகிறது என்றால், வெளியே கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்துவிலோ ஒரு விஷயத்திலோ இது கிடைத்தால் எனக்கு சுகம் வருகிறது என்று நமக்கு தவறான ஒரு ஐடியா இருக்கிறதுனால அதை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். உண்மையில என்ன நடக்குதுன்னு பகவான் சொல்றாருன்னா, விஷய சேர்க்கையில் இருக்கிறது என்னும் எண்ணம் பொய் தோற்றமே. ஒரு விஷயம் கிடைச்சால் எனக்கு சுகமாக இருக்கும் என்ற எண்ணமே ஒரு புரிதல் இல்லாத தவறான பொய்யான தோற்றம்ங்கிறார். அறியாமையால் உண்டாகும் விஷய நாட்டத்தில் எழுகும் தாபம் அவ்விஷய சேர்க்கையால் நினைவுறால் ஒரு கணம் நீங்குகிறது. அதாவது ஒரு ஆசைப்படுறீங்கன்னா ஒரே நாள்ல டக்குன்னு உடனே ஆசைப்பட மாட்டீங்க. ரொம்ப நேரம் அதை பத்தி யோசிப்பீங்க. மனம் அதை பத்தி சிந்தனை பண்ணும். தொடர்ந்து நினைவுகள் ஒரு பொருளை அடைவதற்கு தொடர்ந்து பலவிதமான சிந்தனைகளுக்கு உட்பட்டு கொண்டே போகிறது. அப்படி செல்லும் பொழுது ஒரு நேரத்தில் நமக்கு விரும்பிய விஷயங்கள் கிடைக்கும் பொழுது இந்த நினைப்புகள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்ட நினைப்புகள் ஒரு சனம் அது கம்ப்ளீட் ஆகிடுது. அந்த திங்கிங் பேட்டர்ன் அந்த ஆசை என்று சொல்லக்கூடிய மனத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அது சார்ந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அதற்கு மேல் எழுவதற்கு வாய்ப்பு இல்லாம ஒரு சனம் அது முழுமைத்தன்மை அடைகிறது, கம்ப்ளீட் ஆகுது. அப்ப அது கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட சொல்ல முடியாது. சனம் அந்த தாட்லெஸ் ஜோன், அதாவது அந்த எண்ணங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய சுபாவமான அந்த சுக உணர்வு வெளிப்படுகிறது. சுபாவமான சுக உணர்வு வெளிப்படும் பொழுது, யதார்த்தமான நம்மளுடைய ஆனந்த உணர்வு வெளிப்படும் பொழுது, ஏன்னா அங்க ஒரு சனம் தாட் இல்லாத ஒரு ஸ்பேஸ நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ஒரு பொருளின் மீது ஏக்கம் இருந்து அந்த ஏக்கம் நிறைவேறும் பொழுது அந்த நேரத்துல மனம் ஒரு சனம் நிச்சலமாகிறது. அதாவது தாட்லெஸ் ஜோன் போகுது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த தாபத்தினால் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கேப் கிடைக்கும் போது உள்ள இருக்கிற விஷயம் வெளியே வர்றதுதான் அந்த ஆனந்தம். வெளியே வரும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், இந்த பொருள் கிடைச்சதுனால எனக்கு சுகம் வருதுன்னு நினைக்கிறோம். உண்மையில பொருள் கிடைச்சதுனால வரல. உங்க மனம் ஒரு சனம் அமைதி அடையுது. அந்த அமைதி அடைகிறதுனால உள்ள இருக்கக்கூடிய யதார்த்த சுகம் வெளிப்படுகிறது. அது வெளிப்படும் பொழுது நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், இந்த பொருள் கிடைத்ததனால்தான் எனக்கு சுகமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறோம். உண்மையில் அது நம்மளுடைய இயற்கையான உணர்வு தானே தவிர செயற்கையான உணர்வு கிடையாது. அததான் இங்க சொல்றாரு. அறியாமையில் உண்டாகும் விஷய நாட்டத்தில் எழுகும் தாபம் அவ்விஷய சேர்க்கையால் அந்நினைவுறால் ஒரு கணம் நீங்குகிறது. அப்போது தனது இயல்பேயாம் ஆனந்தம் விளக்கம் முறுகின்றது. தன்னுடைய இயல்பான ஆனந்தம் எக்ஸ்பிரஸ் ஆகுது. கேப் கிடைக்கும் போது தண்ணி எப்படி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்க தண்ணி கேப் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்தா அதுல வெளியே வர மாதிரி தொடர்ந்து எண்ண ஓட்டங்களுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்க மனம் நாம் விஷயத்திலே ரொம்ப ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு எடுத்து கொண்டிருக்க மனம் அது கிடைக்கும் போது ஒரு சனம் ஒரு எண்ணங்கற்ற ஒரு கேப் கிடைக்குது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த சுக உணர்வு வெளிப்படுகிறது. அதுதான் சுகமே தவிர இந்த பொருள் கிடைச்சதுனால இல்ல. தாட்லெஸ் ஜோன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு நடக்கும். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஆனால் விஷய வேட்கையின் முன்னும் பின்னும் ஏற்படும் துன்பம் சொல்லால் என ஆகாது. அதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் போது கிடைச்ச உடனே ஒரு சின்ன ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு படிக்கிற பையன் 500க்கு 450க்கு மேல மார்க் எடுத்தா அவனுக்கு சுகம்னு நினைக்கிறான். அது கிடைச்ச மாத்திரத்துல அவனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்குது. ஆஹா, நான் 450க்கு மேல எடுத்துட்டேன், எனக்கு கட் ஆஃப் மேல எடுத்துட்டேன்னு சந்தோஷப்படுறான். ஆனா அந்த சுகம் கிடைப்பதற்கு முன்னாடி அவன் படுகின்ற பாடு என்ன அப்படின்னு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவ்விஷய வேட்கையும் முன்னும் பின்னும் ஏற்படும் துன்பமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறார். 450 மார்க் என்ன டப்புன்னு கிடைச்சிருமா நமக்கு? அவன் ஒரு வருஷம் ஃபுல்லா தூங்காம எல்லா நேரத்திலையும் உட்கார்ந்து ரிவிஷன் எழுதி படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு பல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது அவனுக்கு பல ஸ்ட்ரகிளையும் ஒரு விதமான ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸையும்
ஒரு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது கிடைச்சிருது, கிடைச்ச உடனே இன்பமா இருக்குது. ஆனா அந்த இன்பம் நிலைக்கிறதா அப்படின்னா நிலைக்காது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே அல்லது அடுத்த சில நாட்களிலே அடுத்த ஆசையை நோக்கி நம் மனம் சென்ற பின்பு இந்த சுகமானது காணாம போய்விடுகிறது. அததான் பதஞ்சலி யோக சூத்திரத்துல அழகா சொல்லுவாங்க. தாப துக்கம், சம்சார துக்கம், 3 துக்கம் வரும். 2வது துக்கம் டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதாவது என்னன்னா, அது ஒரு பொருளை கிடைப்பதற்கு முன்பு அதை பற்றி சிந்தித்து 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 நம் மனம் அதிலேயே ரொம்ப அதுல மனம் போயிடுறதுனால அதுவே நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, எனக்கு நல்ல மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, நான் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனா, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இது பண்ணிருக்கேனே நல்லா வருமா வராதான்னு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொடுக்கறதே நமக்கு ஒரு துக்கம். நம்ம கிடைச்ச ஒரு விஷயம், நமக்கு நினைச்ச ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது நம்மளோட இருக்கும் பொழுதே அது நம்ம விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது பிரசன்ஸ்ல நம்ம கிடைச்ச விஷயம் இருக்கும் போதே அதை அனுபவிக்க முழுமையா இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விட்டு போயிடுமோ அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அது 2வது துக்கம். 3வது இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச இந்த விஷயம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கும் போது அதை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு துக்கம் வரும். அதுதான் சம்சார துக்கம் அப்படின்னு. தாவ துக்கம், பரிணாம துக்கம், சம்சார துக்கம். அது பரிணாம துக்கம். சோ கிடைப்பதற்கு முன்பு அதை பத்தி ஆழமாக நம் மனம் ஓடுகின்ற சிந்தனையினால் வரக்கூடிய துக்கம். கிடைத்த பின்பு அது நம்மிடம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வரக்கூடிய துக்கம். நம்ம கிடைத்த விஷயம் நம்ம விட்டு சென்ற பின்பு அதை நினைக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய துக்கம். இந்த மாதிரி 3 துக்கங்கள் இருக்கிறது. நீங்க என்ன லைஃப்ல அச்சீவ் பண்ணுங்க, ஆசைப்படுறதெல்லாம் நீங்க அடைங்க. அந்த அடையும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு நினைச்சீங்களேன், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும் அது நினைக்கும் போதெல்லாம் அது கட்டணும், இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், அது நினைக்கும் போது பணம் இது அதுன்னு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் அது கட்டினதுக்கு அப்புறம் இதை எப்படி மெயின்டைன் பண்ண போறேன்னு தெரியல, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதே, இது இப்படி இருக்குதே, அது அப்படி இருக்கேன்னு அது ஒரு துக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, அந்த வீடை சோல்வ் பண்ணிடுறீங்க, வேற வயதுக்கு போயிடுறீங்க. வீடு கஷ்டப்பட்டு கட்டினேன், அதை நான் வித்துட்டேனே, அது எப்படி தெரியுமா என்னோட அப்ப நினைவுகளை அந்த பழைய நினைவுகளை வச்சு துக்கப்படுறோம். அப்ப எல்லா விஷயத்திலுமே இந்த 3 துக்கங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. அததான் இங்க சொல்றாரு. விஷய வேட்கை முன்னும் பின்னும் ஏற்படும் துன்பமே சொல்லில் அடங்காது அப்படிங்கிறாரு. விஷய சேர்க்கையால் துன்ப வேறே விஷய வாசனை மென்மேலும் பலப்படுகிறது. எந்த அளவுக்கு விஷயங்களை நோக்கி, வெளியிலே இருக்கக்கூடிய பொருட்கள் பதார்த்தங்களை நோக்கி நீங்கள் செல்ல செல்ல அந்த துன்பம் நமக்கு இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்புகளை நாமே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏன் குறைந்த பொருட்களோடு வாழுங்க, அபரிக்கிரகமா இருங்க, சிம்பிளா வாழுங்க, தேவைக்கு அதிகமா பொருட்களையோ வஸ்துக்களையோ சேர்க்காதீங்க. தேவைக்கு அதிகமா நம்ம ஆசைகளை நம்ம சேர்க்க சேர்க்க நமக்குள் துன்பத்திற்கான விதையை நாமே போட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பல பேருக்கு நமக்கு தெரிய மாட்டேன். எந்த அளவுக்கு நீங்க மேற்கொண்டு ஆசைப்படுறீங்களோ அப்ப துன்பத்திற்கான விதைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். தேவைக்கு மட்டும் நாம் வாழ்ந்தோம் என்றால் அது நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். தேவைக்கு அதிகமான பேராசைப்படும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, காம குரோதாதின்றாரு. அதிகப்படியான ஆசைகள், சுயநலத்தன்மையிலே இருப்பது, நான் என்ற அகங்கார உணர்விலே இருப்பது, எப்பொழுதும் அனைவரோடு போட்டி பொறாமை உணர்வோடு இருப்பது, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் எப்பொழுதும் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது அகங்காரத்தில் இருந்து எழுகின்றது. நான் இந்த சரீரம் மனம் என்று நினைக்கிற இந்த பொய்யான அகங்காரத்திலிருந்து எழுகிறது. இந்த அகங்காரம் என்ன நினைக்கிறது அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய பொருள்ல தான் சுகம் இருக்கு, இந்த பொருளை அடைஞ்சா எனக்கு சுகம் கிடைக்குன்னு அதுக்கு ஒரு பொய்யான ஒரு அறிவு இருக்குது, தவறான ஒரு அறிவு இருக்கு, விபரீத ஞானம். அதனால ஒவ்வொரு பொருளையும் நோக்கி செல்கிறது. அது கிடைக்கும் போது ஒரு சுகம் ஏற்படுகிறது. ஆனா அது பொருளிலிருந்து கிடைக்கிறது என்று நினைக்கிறது, அதுதான் தப்பு. என்னுடைய சுபாவம் அந்த சனத்துல வெளிப்படுகிறது. என் மனம் அந்த நேரத்துல அமைதியாகும் பொழுது ஒரு சனத்துல உள்ள இருக்கக்கூடிய என்னுடைய சுகம் வெளிப்படுகிறது. அதனால்தான் சுகம் வருகிறதே தவிர பொருளினால் சுகம் கிடைப்பதில்லை அப்படின்னு அந்த அறிவு அந்த ஜீவனுக்கு ஏற்படுவதில்லை. அதனால அவன் மீண்டும் மீண்டும் பொருட்களின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. அதை நோக்கி ஓடுகின்றான். அதை நோக்கி ஓடும் பொழுதும் அது கிடைக்கும் பொழுதும் அதை தன்னை விட்டு சென்ற பின்பும் அந்த துக்கத்திலே அவன் வாழுகின்றான் அப்படின்னு அழகா இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல அது ஒரு முக்கியமான சப்ஜெக்டா வரும். அது அழகா இங்க பகவான் சொல்றாரு.
நிரந்தர ஆனந்தமே இயல்பாம் நிருபாதிக ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறலே விவேகிகள் அனுசரிக்கக்கூடிய நெறியாகும். இந்த மாதிரி சிற்றின்பம் பேரின்பம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஷய பொருட்களினால் அடையப்படுகின்ற இன்பங்கள் எல்லாமே சிற்றின்பங்கள். தன்னுடைய சொரூபத்திலே இருந்து தன்னுடைய சொரூபத்தை அனுபவிக்கக்கூடியதுதான் பேரின்பம் என்று சொல்வது. இப்ப விவேகிகள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாரு. இந்த சிற்றின்பத்தின் மீது சிறிய சிறிய அந்த விஷயங்களினால் கிடைக்கக்கூடிய இந்த சுகத்தின் மீது விவேகிகள் செல்ல மாட்டார்கள். தன்னுடைய சொரூபத்திலே நின்று அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்றார். அப்பனா ஞானத்தை வேண்டி தன்னை தான் யார் என்று அறிய வேண்டி செல்லுகின்ற முமுட்சுக்கள், அவர்களைத்தான் இங்க விவேகிகள் என்று இங்க சொல்லுகிறார். அது இல்லாம உலகத்துல என்னென்னலாம் நம்ம தேடி அலைஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாருமே சிற்றின்பத்தை நோக்கி தான் ஓடுகிறோமே தவிர வேற எதுவும் கிடையாது. விஷயானந்தம் சனிகம் தீய விளைவுகளை வருவிப்பது. ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த விஷயங்களினால் சுகம் ஏற்படும் என்ற அந்த எண்ணம் நமக்கு நிறைய தீய விளைவுகளை வருவிக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. மோர் அண்ட் மோர் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். டூ மச் டிசையர்ஸ். ஆத்மானந்தமே தீய விளைவு ஏதுமின்றிய நிரந்தர அனுபவம். அது நமது நிஜஸ்வரூபமே. ஆகார நியமம், உபவாசம், பிராணாயாமம் முதலியனவ காம குரோதாதிகளை வெல்வதற்குரிய உபகரணங்களை எனினும் அவை தற்காலிகமே ஆகும். காமம், குரோபம், லோபம், மதம், ஆச்சரியம், ஆசை, சுயநலம், நான் என்ற அகங்கார உணர்வு, போட்டி பொறாமை உணர்வு, இந்த கர்வம் பொறாமை இந்த உணர்வுகளை எல்லாம் கடந்து செல்ல வேண்டுவதற்கு ஆகார நியமம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார். பிராணாயாமம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் அது தற்காலிகம்னு சொன்னாலும் உபவாசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறார். நம்ம ஏன் இந்த சாதனைகள் எல்லாம் செய்கின்றோம்? ஏகாதசியான ஏன் விரதம் இருக்கின்றோம்? இந்த ஆகாரங்களை, நான்வெஜ் உணவுகளை எல்லாம் அதிகப்படியாக எடுக்கக்கூடாது. அல்லது சில சைவ உணவுகளிலே சில உணவுகள் எடுத்தால் நமக்கு தமோ குணத்தை வருவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல ஆகாரம், இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் நம்ம மனமும் நம்ம உடலும் சக்தியாகவும் எப்பொழுதும் ஒரு சத்துவ குணத்திலே இருக்கும். அப்ப இந்த காமக்ரோதாதிகளை உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறையும். சில ஃபுட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கோபங்கள் நமக்கு வரும், ஒரு தமஸ் வரும், மந்தத்தன்மை வரும். ஃபுட்டில் அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி உபவாசம், தொடர்ந்து இந்த விரதங்கள் இது போல விஷயங்கள் இருக்கிறது, மந்திர ஜபங்கள், பிராணாயாமங்கள் இதெல்லாம் செய்வதனால நம்மளுடைய காமக்ரோதாதிகள் டெம்பரவரியா நம்ம ரிலீஸ் ஆகிறோம். இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் சொல்யூஷன். அதையும் அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். தற்காலிகமே யாம், இதுவரெல்லாம் டெம்பரவரியா நாம் அதுல இருந்து வெளியே வர முடியும். விசாரணையாலும் தியானத்தாலும் மூல சொரூப அனுபவத்தில் நிலைபெற காம குரோதாதிகளும் அது அவற்றின் மூல காரணமாம் ஜீவ அகந்தையும் வேறற்று போம். நமது இயல்பேயாம் நிரந்தர ஆனந்தமே தடையற ஒளிரும். எல்லா டைப் ஆஃப் சாதனைகளும், ஆகார நியமம், உபவாசனம், ஜபங்களோ அல்லது பிராணாயாமம் எல்லாம் டெம்பரவரியா இந்த நெகட்டிவான எமோஷன்ஸ், உணர்ச்சிகளில் ஆட்படாம நம்மளை தற்காத்து கொள்கிறது. இப்ப நீங்க பர்மனண்டான ஒரு சொல்யூஷன் கேட்டீங்கன்னா ஆத்ம விசாரணை செய்ய வேண்டும். ஆத்ம விசாரணைக்கான தியானங்களை செய்ய வேண்டும். நான் யார், செல்ஃப் ரியலைஸ் பண்றதுக்கு உண்டான மெடிடேஷன்கள், அதற்கு உண்டான விசாரணைகளை செய்து நம்மளுடைய ஒரிஜினல் சோர்ஸ், ஐ ஆம் த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ரியலைசேஷன் நமக்கு வரும்பொழுதே, ஒரு மரத்தோட வேரை வெட்டும் பொழுதே மேல இருக்க கிளைகள், அதுல இருக்கக்கூடிய மற்ற அனைத்தும் சாய்ந்து விடுகிறது. நான் இந்த அகங்காரத்தை வேற அறுக்கும் பொழுதே அதன் மீது பலாயிரக்கணக்கான வருடங்களாக, ஜென்மங்களாக படர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மரமும் இந்த காம குரோதாதிகளும் ஆசைகளும் அனைத்தும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது. அதை விட்டு ஒவ்வொரு கிளையா வெட்டி கொண்டே சென்றீர்கள் என்றால் ஒரு கிளை வெட்ட இன்னொரு கிளை வளர்ந்து கொண்டிருக்கும். ஒரு 10 கிளை வெட்டுறதுக்குள்ள இன்னொரு 2 கிளை வேற இடத்துல வளர்ந்துடும். அப்ப அது கடைசி வரைக்கும் உங்களால வெட்டியே முடியாது.
எனக்குள்ள ஒவ்வொரு ஆசையா நான் நிறைவேற்றி நான் அதுல இருந்து வெளியே வரேன் அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றது போல வாய்ப்பே கிடையாது. இல்ல ஆசைகளை நிறைவேறினா நான் அதுல இருந்து வெளியே வருவேனா அப்படின்னா அதுவும் கிடையாது. எந்த ஆசைகள் நிறைவேறினாலும் மீண்டும் வேறொரு ஆசைக்கான விதை அதுல விதைக்கப்படுகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவேறினாலும் சரி, இல்ல ஒவ்வொரு ஆசையா நான் வந்து வேண்டாம் வேண்டாம் நான் நீக்கி நீக்கி வந்தேன்னா நான் வந்து ஆசைகளை கடந்துருவேனா அப்படின்னா அப்படியும் கிடையாது. கோடிக்கணக்கான ஆசைகள் உள்ள பதிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் எப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க ரிஜெக்ட் பண்ண அது எல்லாத்தையும் நேர்த்தி பண்றது. டைரக்டா வேறையே கிளீன் பண்ணிடணும். வேறையே சாய்ச்சிட்டோம்னா மொத்தத்துக்கான சோர்ஸ் உண்டு. கொடிகள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய இடத்துல படர்ந்து இருக்கும் சில கொடிகள்லாம். அந்த கொடிகள் எல்லாம் எடுக்கவே முடியாது. வீட்டு மேல, ஃபென்ஸ் மேல எல்லா இடத்துலயும் பறந்துருக்கும். ஆனா அந்த கொடிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு மூலமான ஒரு இடத்துல இருந்து தான் அந்த வேர்ல இருந்து தான் அது மொத்த இடமும் பரவி இருக்கும். அந்த வேரை மட்டும் கட் பண்ண அந்த கொடியோட அந்த அந்த தண்டை மட்டும் கட் பண்ணீங்கன்னா ஒரு நாள்ல எல்லாம் காஞ்சி அது எல்லாம் அது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் போறக்கூடிய அந்த எனர்ஜி ஊட்டச்சத்து இல்லாம போயிடுது இல்ல. அப்ப மொத்த கொடி என்னது, அது படர்ந்திருக்க தன்மையை விட்டு காஞ்சி சருகுகளாக கீழே விழுந்துடும். சேம் பிரின்சிபல் தான். ரூட்டான அகங்காரத்தின் மீது நாம் ஒர்க் பண்ணும் பொழுது அந்த அகங்காரம் நாமல்ல என்ற அனுபவம் நமக்குள் ஏற்படும் பொழுது, கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் பொழுது, அதன் மீது இருக்கக்கூடிய காம குரோதாதிகளான அனைத்தும் நம்மை விட்டு விலகும். அதை கடந்து விடுவோம். அப்ப நமக்குள்ள நிரந்தர சுகத்தோடு நாம் இருப்போம். இந்த சிற்றின்பத்தின் பின்பு இயங்கி அதுல வந்து ஆசைப்பட்டு அதுல மாட்டிக்கிற அந்த விஷயங்கள் நமக்குள்ள நடக்காது. அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் ஆசைப்படுறோம்னா நம்மளுடைய இக்னரன்ஸ், நம்ம பார்க்குற விஷயங்கள் மீது நமக்கு இயல்பாகவே ஈர்ப்பு ஏற்படுகிறது. அதுல விருப்பு வெறுப்பு நமக்கு ஏற்படுகிறது. அதனால் நாம தொடர்ந்து ஒரு தடவை ஆரம்பிச்சது அப்படியே சைக்கிள் மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. நல்லது.